Taste the Daily. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணிக்கு உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றது. மண்ணாடி மங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தலைமை தாங்கிய நிலையில் உறுப்பினர் சேர்க்கையை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தின் நிதிநிலை குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான காட்டம் தெரிவிக்கும் அளவுக்கு திமுக அரசு மிக மோசமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக அரசு மக்கள் மீது அக்கறை செலுத்தவில்லை என்பதற்கு பல உதாரணங்களை எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஆனால் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய நிதிநிலை முன்னுதாரணமாக இல்லையே என்று ஒரு கவலை தெரிவித்து ஒரு கண்டனம் தெரிவிப்பதை போல இன்றைக்கு நீதி அரசர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நிதிநிலை, தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள குமராட்சியில் சிதிலமடைந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை சீரமைக்காமல் சுகாதாரத்துறை அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டிடம் மிகவும் பழுதடைந்து டைல்ஸ் கற்கள் உடைந்து வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் குழந்தைகள் அறையில் படுக்கை விரிப்பு, போர்வை, தலையணை இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்து பயன்படுத்தும் ஆவல நிலை உள்ளது. இதுகுறித்து 2 ஆண்டுகளாக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளை கூட முறையாக பராமரிப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனியார் நிதி நிறுவனத்தில் முகவராக பணியாற்றிய மங்களப்பட்டியை சேர்ந்த பச்சையம்மாள் பொதுமக்களிடம் வசூலித்த 4 கோடி ரூபாய் வரை அந்நிறுவனத்தில் செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதன் உரிமையாளர்கள் திடீரென நிறுவனம் திவாலானதாக அறிவித்துவிட்டு தலைமறைவாகிவிட்ட நிலையில் பச்சையம்மாளிடம் பணம் கொடுத்த சிலர் பணத்தை திரும்ப கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் விரக்தியடைந்து தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடியா திமுக அரசில் போலி நிதி நிறுவனங்கள் புற்றீசல் போல தோன்றி பொதுமக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தும் புதிய நடைமுறை 2026ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது. தேசிய அளவிலான கல்வி வாரியமான மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை ஆண்டுக்கு 2 முறை நடத்தும் வகையில் புதிய மாற்றங்களை செய்துள்ளது. 2 கட்ட தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்கள் எந்த மதிப்பெண் தேவையோ அதனை அவர்களை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய வகையில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது.